வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் விளாகோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறது பஜாஜ் சன்னி ஜிப்போடைய ஒரு வேறு லெவல் என்ன சொல்ல ஒரு விண்டேஜ் பைக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி இருக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, வேலையில்லா பட்டதாரி படத்தில் வர மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜ்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், இந்த பிளாக்கிஷ் இந்த ரெட்டிஷ் கலர்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வண்டியை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ சொல்லலாம், அதுக்கப்புறம் ஜாலியான ஃபன் ரைடிங் சொல்லலாம், எல்லாத்தையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்க போது அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஒரு மோட்டோ விளாக், அதாவது BMW காரோட விளாக் செம்ம ரெஸ்பான்ஸு. ஸோ அதுக்கும் இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க. இந்த வண்டியோட ஓவர்வியூ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ இதோடைய ரிவ்யூக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா 1990 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பஜாஜ் சன்னி ஜிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1995 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓனர் வந்து வாங்கினார். கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த விண்டேஜ் வேறு லெவல் வண்டி வந்து இருக்குது. இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் இந்த வண்டியில் நம்ம ஏறி உக்காந்தோடனே நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும், அதாவது இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 இல்லை 11 வயசு இருந்தாலே ஓட்டலாம். அதாவது ஒரு 5ஆவது படிக்கிற பையனோ இல்லை ஒரு 6ஆவது படிக்கிற பையனோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ஓட்டலாம். ஏன்னா இதோட கிலோ வந்து பார்த்திங்கன்னா 63 கிலோ தான். அதாவது எவ்வளோ வெயிட் வேணால் தாங்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேணும்னா ஒரு 3 பேரை உட்கார வச்சு ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். ஸோ இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 63 கிலோ. நம்ம ஓட்டும் போது அந்தளவுக்குலாம் வெயிட் தெரியல. இதோட மைலேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்க. அதே மாதிரி இதோட சிசி வந்து பார்த்திங்கன்னா 60 சிசி. நம்ம ஓட்டினது வந்து மேக்ஸிமம் ஒரு 40 இல்லை 35 இருக்கும், அவ்வளோதான் நம்ம ஓட்டணும். நீங்கள் வந்து ஓட்டணும்னா ஒரு 50 சிசி வரைக்கும் ஓட்டலாம், 50 km/h வரைக்கும் ஓட்டலாங்க. சரி, ஓகே கைஸ். அதே மாதிரி இந்த வண்டியை பற்றி மெயினாக சொல்லணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேரான ஒரு வண்டி. நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஓனர்கிட்ட கேட்டோம், அவர் வந்து கொடுக்கல. ஏன்னா வந்து இது சூப்பரான ஒரு விண்டேஜ் வண்டி, யார்கிட்டையும் இருக்காது. அதே மாதிரி இதோட ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பார்க்கும்போது வந்து அந்த வேலையில்லா பட்டதாரி படத்தில் வர அந்த வண்டி மாதிரி இருக்குது. பட் வந்து அது சைக்கிள் மாதிரி இருக்கும், இது வந்து பார்த்தாலே வண்டி மாதிரி தெரியுது. ஸோ இப்போ வந்து ஒரு ரைடிங் வந்து போயிட்டு வந்துடலாம். ஆண்டி, நம்ம நாளைக்கு போலாம். போடா 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 போடா. ஏதோ போடா. சரி, அப்படி திரும்பிடு, அப்படியே திரும்பிடு. ஐயோ, நாய்க்காக பயப்பட்ட பசனா அவரு. சரி, விட்டு கட் பண்ணிக்கலாம்.
ஏ முருகதை விட்டா முருகதை போடா 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 அந்த முன்னாடி காமிடா நான் ஓட்டுறதையும் காமினா சம வேகத்துல போகுதுல பயமா இருக்கிறா பிரேக் போடுறா